ஜெயராஜ் ஃபீனிக்ஸ் சதான்குளம் கொலை வழக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 9 போலீஸ் அதிகாரிகளுக்கு தூக்கு தண்டனை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதாவது மரண தண்டனை, தட் மீன்ஸ் தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த மரண தண்டனை அப்படிங்கிறது அந்த நீதிமன்றம், அமர்வு நீதிமன்றம் கொடுத்துருந்தாலுமே இன்றைக்கி கொடுத்து நாளைக்கே அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்களா, தூக்கில் ஏற்றிடுவாங்களா அப்படின்னு பார்த்தா அதுதான் கிடையாது. இதுக்கு முன்னாடி அவங்க தூக்குக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு மொத்தம் 5 வகையான ஒரு வழிகள் இருக்குதுன்னு சொல்லலாம். இல்லை வந்து அது ஒரு ரெமெடி இருக்குது எப்படி வேணால் சொல்லலாம். அந்த 5 வழியிலுமே அவங்களுக்கு வந்து அந்த தூக்கு தண்டனை கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னா அவங்கள வந்து தூக்கு தண்டனை தவிர்த்து வேறு தண்டனை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை நிரபராதின்னு கொடுக்க கூட வாய்ப்பு இருக்குது. அது என்னென்ன வழிகள் அப்படின்னா, முதல்ல இந்த அமர்வு நீதிமன்றம் சொன்ன அந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஹைகோர்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். இது முதல்ல. அப்படி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் இந்த 9 பேர் என்ன பண்ணலான்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போக முடியும். ஸோ அந்த அப்பீல்லையுமே அவங்க வந்து ஃபெயில் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது என்ன பண்ணலான்னா 3வது வழியாக ரிவ்யூ பெட்டிஷன் போட முடியும் சுப்ரீம் கோர்ட்லேயே. அந்த 3வது வழியும் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது க்யூரேட்டிவ் பெட்டிஷன் சேம் சுப்ரீம் கோர்ட்டில் போட முடியும். அதுவுமே ஃபெயில் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது மெர்சி பெட்டிஷன் வந்து அவங்களால போட்டுக்க முடியும். இந்த மெர்சி பெட்டிஷன் பொறுத்த வரைக்கும் கவர்னர் கிட்டேயோ இல்லை பிரசிடென்ட் கிட்டேயோ அவங்களால மூவ் பண்ண முடியும். அது கேஸை பொறுத்து. இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் கவர்னர் கிட்ட தான் மெர்சி பெட்டிஷன் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 5 வழியிலுமே அவங்க வந்து இந்த 9 பேருமே ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படிங்கும்போது தான் ஃபைனலாக தூக்கு தண்டனைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ தூக்கு தண்டனைங்கிறது ஜட்மெண்ட்டில் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால உடனடியாக தூக்கு தண்டனை கொடுத்துட மாட்டாங்க. இந்த வழிகள் எல்லாத்தையுமே அந்த அக்யூஸ்டு பர்சன்ஸ் எல்லாருமே, அதாவது கான்விக்ட் பர்சன்ஸ் எல்லாருமே முதல்ல ட்ரை பண்ணுவாங்க. அது வழி வாய்ப்பு இல்லை அப்படிங்கும்போது தான் அவங்க வந்து தூக்கு தண்டனை நிறைவேற்ற வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ.